எங்கள் ஊர் பத்திராளியம்மா தசரா குழு காளி பூஜை அப்படின்னு சொன்னாலே மாலை போட்ட சாமியிலேருந்து கிட்டத்தட்ட ஊர் மக்கள் அவ்வளோ பேரும் நம்ம காளி புரைக்க வந்துடுவாங்க. காளி பூஜை பார்க்க கண்டு கழிக்க கோடான கோடி கண்டு வேணும் நமக்கு. அந்த காளி பூஜை நம்ம எதுக்காக வைக்கோம்னா கிட்டத்தட்ட அட்டகாளி 8 பேர் நம்ம குலசை முத்தாரம்மன்லேருந்து வீரகாளிலேருந்து நிறைய தெய்வங்கள் இருக்குது. அதில் ஒரு தெய்வத்துக்கு தான் நம்ம மாலை போடுறது. நம்ம குலசை முத்தாரம்மன் முத்தாரம்மனுக்கு மாலை போடுறது ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் 10 நாள் 21 நாள் 41 நாள் ஏன் குலசை முத்தாரம்மனுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற சில மனிதர்கள் நிறைய பேர் இருக்குங்க. ஏன்னா கொடுக்குற தெய்வம் ஒரே தெய்வம்னா நம்ம குலசை முத்தாரம்மன் தான். நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு அவ்வளோ சாமிக்கு நம்ம அருள் வைப்பாங்க. அருள் இருந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். விரதங்கள் கடுமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம முத்தாரம்மன் வந்து சாதாரண தெய்வம், ரொம்ப துடியான தெய்வம். நினச்சதை கொடுக்குற ஒரே தெய்வம்னா நம்ம குலசை முத்தாரம்மன். நம்ம குலசை முத்தாரம்மனுக்கு 10 நாள் திருவிழானா நம்ம ஊரும் 10 நாள் சும்மா கொடி கட்டி இருக்கும். அப்படிப்பட்ட திருவிழா தான் நம்ம குலசை முத்தாரம்மன் தசரா திருவிழா. நம்ம ஊர் பத்திராளியம்மா தசரா குழு செட் அடிக்க போகும்போது நிறைய மக்கள் நம்ம ஊர் தசரா குழுவிட்ட கணக்கு எடுத்துருங்க. சொன்ன அருள்வாக்கு அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கு. நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து மாலை போடுறீங்க நமக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.